தமிழ்நாட்டின் பசுமை சூழ்ந்த ஒரு சிறிய கிராமம் எஸ்பி பட்டினம். வயல்களில் தங்கம் போல நெல்கதிர்கள் ஆடிக்கொண்டிருந்தன. அந்த கிராமத்தில் 3 சிறுவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் மூவரும் வெவ்வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள். ரஹீம் ஒரு முஸ்லீம் சிறுவன். அவனது அப்பா விவசாயி, அம்மா வீட்டு வேலை பார்த்து குடும்பத்தை நடத்தினார். ரஹீமுக்கு காலை நேரங்களில் பள்ளிக்குச் செல்லும் முன் அம்மா கொடுக்கும் சூடான கஞ்சி மிகவும் பிடிக்கும். குமார் ஒரு இந்து சிறுவன். அவன் அப்பா மாட்டு வண்டி ஓட்டுபவர். மாடுகளை பார்த்தாலே குமாரின் கண்கள் பிரகாசிக்கும். ஜோசப் ஒரு கிறிஸ்தவ சிறுவன். அவன் அப்பா பள்ளியில் ஆசிரியர். ஜோசப் புத்தகம் வாசிப்பதில் ஆர்வம் கொண்டவன். மூவரும் ஒரே பள்ளியில் ஒரே வகுப்பில் படித்தனர். பள்ளிக்குச் செல்வதும் திரும்புவதும் ஒன்றாகத்தான். பொங்கல் திருவிழா நெருங்கியது. கிராமம் முழுவதும் வீடுகள் சுத்தம் செய்யப்பட்டது. வாசல்களில் கோலங்கள் பூத்தன. வயல்களில் விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் உழைத்தனர். 3 சிறுவர்களும் பொங்கல் வரப்போகிறதென்று மகிழ்ச்சியில் குதித்தனர். இந்த வருஷம் நம்ம 3 பேர் சேர்ந்து பொங்கல் கொண்டாடலாமா என்று குமார் கேட்டான். அப்படியே, என் அம்மா சர்க்கரை பொங்கல் செய்வாங்க என்றான் ரஹீம். என் அம்மா கரும்பும் வாழைப்பழமும் கொண்டு வருவாங்க என்று ஜோசப் சிரித்தான். பொங்கல் நாளன்று குமாரின் வீட்டின் முன் மண் பானையில் பொங்கல் வைக்கப்பட்டது. மூவரும் ஒன்றாக பொங்கலோ பொங்கல் என்று குரல் கொடுத்தனர். பால் பொங்கி வெளியே வந்ததும் அனைவரும் கைத்தட்டினர். அந்தச் சிரிப்பில் மத வேறுபாடு எதுவும் இல்லை. ரஹீமின் அம்மா செய்த இனிப்பு, குமாரின் வீட்டு பொங்கல், ஜோசப்பின் வீட்டிலிருந்து வந்த பழங்கள் அனைத்தும் ஒன்றாக பகிர்ந்து கொள்ளப்பட்டது. கிராமத்தினர் இதை பார்த்து மகிழ்ந்தனர். பெரியவர்கள் பேசிக்கொண்டனர், இந்த குழந்தைகள்தான் நம்ம ஊரின் உண்மையான செல்வம் என்று. மாலை நேரத்தில் மூவரும் வயல் வரப்பில் அமர்ந்து சூரியன் மறைவதை பார்த்தனர். அந்த நாளில் எஸ்பி பட்டினம் கிராமம் ஒரு விஷயத்தை உணர்ந்தது. ஒற்றுமை, அன்பு, பகிர்வு. இதுவே பொங்கலின் உண்மையான அர்த்தம்.